வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கிறேன்னு சொன்னால், சிவனை பற்றி தவறுதலான கதைகள் வந்து கொண்டிருக்கின்றது. சிவனை போல ஒரு அன்பான கடவுள் எதுவுமே இல்லாத உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது என்ன சொல்கிறது, ஒவ்வொருவங்களும் அவங்களோட கடவுளை பெருசுபடுத்துறது காணித்தால் ஒவ்வொரு கடவுளையும் பெருசாக ஆக்கி வச்சுருக்காங்க. சிவன் தான் முழு முதல் கடவுள், முதல் வழிபாடுக்குரிய கடவுள் பிள்ளையார். சரியா, அதில் எந்த குழப்பமும் வேணாம். அது சிவன் தான் அவருக்கு கொடுத்த வரம். பிள்ளையாருக்கு முதல் வழிபாடு, அதை கும்பிட்டா வெற்றி கிடைக்கும்ன்றது. ஆனால் முழு முதல் கடவுள் பிள்ளையார் தான், இல்லை சிவன் தான். சரியா, முதல் கடவுள் குழப்பம் வேணாம். முதல் கடவுள் சிவன். முழு முதல் வழிபாடு, முதல் பூஜை செய்கிறது பிள்ளையார். அது சிவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை. மற்றது சிவன் கெட்ட தெய்வம் இல்லை. சிவனை வழிபட தெரியாதவங்க சிலவங்க சிவ ஆலயங்களை, நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு, சிவ ஆலயங்களை அவங்களோட இஷ்டத்துக்கு வழிபாடை மாற்றிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியாது. ஆனால் முக்கியமான காரணம், இப்போ மட்டக்களப்பில் இருக்கிற மாமாங்கீஸ்வரர் ராமரால் வைக்கப்பட்ட சிவலிங்கம். அது ஏன் மாற்றப்பட்டது என்றது எனக்கு தெரியாது. அது உண்மையாக அவருக்கு விடியச்சாமல் 4:30 பூஜை செய்யணும். அப்படி செய்ய இயலாமத்தான் பிள்ளையாரை மாற்றினாங்களா, இல்லை என்ன காரணத்துக்காண்டி மாற்றுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அது சிவன் கோயில், மாமாங்கேஸ்வரர். சரியா, அது குறிப்பிட்டு ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, அப்படித்தான் சில சிவன் கோயிலை பிள்ளையாராக ஆக்கப்பட்டிருக்கி. சரியா, அது நமக்கு தேவையில்ல விஷயம். நான் இப்போ சிவனை பற்றி ஏன் இதை சொல்கிறேன்னா, சிவனை அவர் அழிக்கிற கடவுள் என்று நீங்கள் ஒதுக்கி வைக்க தேவையில்லை என்றதுக்காண்டி தான் நான் அந்த கோயிலை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்காண்டி நீங்கள் பெருசுபடுத்த வேணாம். அது சிவன் கோயில், பிள்ளையாராக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டிருக்கி. அது அவங்களோட விருப்பம். ஆனால் உண்மையாகவே அது சிவன் கோயில், அது சிவலிங்கம். மூளை விற்கிறவர் சிவன். தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் என்று திருக்கோணேஸ்வர பெருமானுக்கு நாயன்மார்களால் பாடப்பட்ட தலம். சரியா, இலங்கையிலே 1-2 கோயில்களுக்கு பாடப்பட்டிருக்கு. அதில் திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், மற்ற கோயில் எனக்கு தெரிஞ்சதை பற்றி தான் நான் சொல்லலாம். அதில் திருக்கோணேஸ்வரம் தட்சண கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோயிலில் தாயினும் நல்ல, தாயே எல்லா கடவுளையும் விட தாய் தான் சிறந்தது. அந்த தாயினும் சிறந்தவர் என்று சொல்லக்குள்ள சிவன் எவ்வளவு அன்பான கடவுள் என்று உங்களுக்கு ஒரு பார்வைக்கு தெரியும். அடுத்த கட்டம், நான் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். வேடன் பண்டியை இது செத்து போயிட்டுது. அந்த தாய்ப்பண்டி, அந்த தாய்ப்பண்டி சாக குட்டிகள் எல்லாம் பாலுக்கு அழுகிற நேரம் சிவபெருமான் பெண் பண்டியாக மாறி குட்டிகளுக்கு பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு கொடூரமான கடவுள் என்று அத்தனை கடவுள் இருக்கக்குள்ள சிவன் தான் போய் கொடுத்திருக்கிறார். அப்போ எந்த கடவுள் பெருசு என்று சொன்னால், அப்போ சிவனை தவிர அன்புக்கும் அப்படிமே இல்லை. அடுத்த ஒரு விஷயம், செத்த உடனே அவர் எல்லாரும் மயானம் வரைக்கும் போய் காப்பாங்கண்டு இருக்கா, இல்லை. ஆனால் செத்த உடனே அவர் சுடலையிலான் இருக்கிறார். உங்களுக்கே தெரியும், அவர் சுடலையில் அந்த பாட்டில் இருக்குது, நிறைய பாட்டுகள் இருக்குது. அந்த சுடலையில் போயிட்டு அவர் அங்கேயே இருக்கணும். அவர் அங்கே மோட்சம் அடையாதவர்களுக்கு மோட்சம் அழுவிக்கிறார். நம்ம செத்தோடனே நமக்கு பின்னால் வாரது சிவன். அப்போ அதெல்லாம் யோசித்து சிவனுக்கு நகையில் பொண்ணில் பொருள் எல்லாம் இருக்கவும் இல்லை. சரி, அவர் மண்டையோட கழுத்தில் போட்டு ஆக்கிற சுடலை சாம்பலை தான் திருநூறு அணிஞ்சு கொள்கிறார். இன்றைக்கு செத்த நாளைக்கு சாம்பல்ன்றது தான் நமக்கு அது அறிகுறி. சாம்பலுக்கு திருநூறு விபூதி சாத்துறது. அப்போ சிவனை பற்றி நீங்கள் தவறாக பேசுகிறத நிறுத்தி கொள்ளுங்க. இந்த தவறாக பேசுகிறாக்களுக்கு மட்டும் வழிபாடு செய்ய தெரியாதவர்கள் வழிபாட பழகிக்கொள்ளுங்க. சிவன் கோயிலை வேறு கோயிலை ஆக்காதீங்க. உண்மையாக வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு 4 மணிக்கு பூஜை செய்ய இயலாட்டி வேறு ஐயர் மேலே அதை சரி பண்ணி
அந்த 4 மணி பூசையை செய்யுங்க. சிவனுக்கு வந்து விடிய சாமத்தில் 4:30க்கு பூசை செய்தே ஆகணும். உங்களுக்கு அது டைம் இல்லாதால காலையில் கிளையில் செய்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அதை ஒடுக்கலாம், அது உங்களோட பிரச்சனை. முக்கியமாக சிவனை பற்றி விளங்காதாக்கள், சிவனை பற்றி வழிபட தெரியாதாக்கள், சிவனை பற்றி அறிக்கை ஒன்றும் தெரியாதாக்கள். எனக்கு பஞ்சபுராணம் கூட ஒழுங்காக தெரியாது. தெரிஞ்ச விஷயம் எனக்கு நான் அப்பனை சில விஷயங்கள் சொல்லிடல. அப்பனை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பூசிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் எனக்கு சிவனப்பா மேலே எந்தளவு அன்பு இருக்கென்று அவர் நான் உங்களோட பேசுகிறத வச்சு நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதெல்லாம் அவர் தான் பேச வைக்கிறது. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஒரு பாத்திரம் மட்டும்தான். அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் என்றாலே ஆணவம். எனக்கு தெரியாது. எனக்கு அப்பா சொல்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்பா என்னை வச்சு ஆட்டி வைக்கிறார், அவ்வளோதான். சிவனப்பாவை பற்றி எந்த தவறுதலான வார்த்தையை பிரயோகம் செய்யாதீங்க. செய்யவும் விட மாட்டேன். செய்கிற இடங்களில் நாங்கள் வந்து நிற்போம். அப்போ வந்து நிற்பேன். நாங்கள் வந்து நிற்போம்ன்றதை விட அப்போ வந்து நிற்பேன். யார் மூலமோ வழியில் வருவேன். அப்போ நீங்கள் சிவனை வழிபட தெரியாட்டி, சிவனை பற்றி உங்களுக்கு விளக்கம் தெரியாட்டி தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்லை அவர் அன்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்றா அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். எல்லா விஷயமும் வழி நடத்துவார். சரியா? ஏன்னா மனசு கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களை ஒன்றும் தவறுதல் சொல்லலை. உண்மையாக புரிஞ்சு கொள்ளுங்க. சிவ வழிபாடுன்றது புனிதமான வழிபாடு. மறுபிறவிக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஒரு பிறப்புக்கு அவர் தான் கடைசி கடவுள். நம்ம செய்கிற பிறவி வந்து இதாகவே இருக்கட்டும். ஏன் நம்ம திருப்பி பிறந்து செத்து நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம செய்கிறோம். நல்ல விஷயத்தை செஞ்சு நம்ம ஒரு மோட்சமாவது கிடைச்சா தானே நமக்கும் ஒரு பிறவி பயன் அடையலாம். அதாவது நம்ம செய்த பிறவிக்கு ஒரு பயன் அடையிற இல்லையா? நம்ம இனி மனுஷனை எப்போ பிறப்போம் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்போமா? இல்லை இதெல்லாம் நம்ம செய்வோம். இதுக்கு முதல் எப்படி பிறந்தோம், எப்படி இருந்தோம் நமக்கு தெரியாது. விளங்கிச்சா? அப்போ இந்த சிவனை பற்றி நீங்கள் பிள்ளையா சொல்லாங்க. நிறைய கதைகள் தெரியும். இந்த விஷயத்தில் நான் எல்லா கடவுளையும் நான் மதிக்கிறவள்ன்ற தன்மையில் சிவனப்பாவை பற்றி நீங்கள் தவறுதலாக கதைக்கிறத நிறுத்தி கொள்ளுங்க. பூசை செய்ய தெரியாட்டி நீங்கள் பூவை வச்சு வழிபட்டாலே போதும். அவருக்கு தீர்த்தம் பால் தான் வேணுமென்று இல்லை, தண்ணியில் கூட ஒரு சொம்பு தண்ணி கூட ஒரு பூ கூட அன்பை செலுத்தினாலே உங்களுக்கு அடிமை தானப்பா. சரியா? நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா, ஈழத்திலிருந்து. நன்றி.